பொங்கல் திருநாளை முன்னிட்டு 400 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 18 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு, எருது விடுதல், மஞ்சு விரட்டு, வடமாடு என பல பெயர்களில் மாடு பிடிக்கும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஜனவரி முதல் மே மாதம் வரை நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் www.jallikattu.tn.gov.in என்ற இணையதளத்தை அரசு தொடங்கியிருக்கிறது. இந்த இணையதளத்தில் போட்டி நடக்கும் ஊர், காளை மற்றும் அதன் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்து அனுமதி சீட்டு பெறுவது அவசியம் என்று கால்நடை பராமரிப்புத்துறை சிறப்பு திட்ட அதிகாரி நவநீத கிருஷ்ணன் அறிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் தனியார் தங்கும் விடுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டனர். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த மகாகால வியாசர் தனது மனைவி, மகனுடன் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கியுள்ளனர். அறையிலிருந்து வெகுநேரமாக யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் கதவை தட்டினர். ஆனால் கதவு திறக்கப்படாததால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பூட்டை உடைத்து பார்த்தபோது 4 பேரும் இறந்த நிலையில் இருந்துள்ளனர். முக்தியடையும் நோக்கத்தில்தான் தற்கொலை செய்வதாக கடிதம் ஒன்றை அவர்கள் எழுதி வைத்துள்ளனர். வரியை நிலுவையில் வைத்துள்ள உரிமையாளர்களின் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டு வசூலிக்கும் பணியில் சென்னை மாநகராட்சி மும்முரமாக களமிறங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் ஆண்டுக்கு 1700 கோடி ரூபாய் வரி வசூலிக்கப்படுகிறது. இதில் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்பு, வணிக நிறுவனங்களிலும் வரி வசூலிக்கப்படுகிறது. இதில் பலர் நீண்ட காலமாக வரியை செலுத்தாமல் நிலுவை வைத்து இருக்கின்றனர். மாநகராட்சிக்கு வரக்கூடிய வரி வருவாய் நிலுவையில் இருப்பதால் பல திட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்படுவதாக கூறுகிறார்கள். எனவே வரியை நிலுவையில் வைத்திருக்கும் உரிமையாளர்களின் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டு வசூலிக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மைக்கேல் வால்ஸை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்தார். அமெரிக்க சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் அவரை சந்தித்து பேசினார். இதில் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் உலக அளவில் தற்போது நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். இதுகுறித்த புகைப்படத்தை வெளியிட்ட மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மைக்கேல் வால்ஸுடன் இணைந்து பணியாற்ற ஆவலாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக அடுத்த மாதம் பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் நாட்டின் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக்கேல் வால்ஸை தேர்ந்தெடுத்துள்ளார். ஏமனில் விமான நிலையத்தில் உலக சுகாதார அமைப்பின் பொதுச் செயலாளர் இருந்தபோது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாக்குதலின் போது அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு ஓடிச் சென்ற காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. பொதுச் செயலாளர் டெட்ராஸ் அதனம் தலைமையிலான குழுவினர் ஏமனிலிருந்து ஜோர்டானுக்கு செல்ல தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையத்தில் காத்திருந்தனர். அப்போது விமான நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் குண்டுகளை வீசி இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அந்த சம்பவத்தில் 4 உயிரிழந்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக தற்காலிக துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆளுநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் உள்ள வழக்கறிஞர்கள் இந்த சட்ட போராட்டத்தில் துணை நிற்பார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மின் விளக்குகள் இரவில் எரிவதை உறுதி செய்ய வேண்டும், வெளிநபர்கள் நடைபயிற்சிக்காக பல்கலைக்கழகத்துக்கு வருவதை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாதது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி வருவதாகவும் மூத்த பேராசிரியர் ஒருவரை உடனடியாக தற்காலிக துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என சிலர் சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் KN நேரு எதை செய்தாலும் அவர்கள் நினைத்தது நடக்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். பார்டர் கவாஸ்கர் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் நிதிஷ்குமார் மற்றும் வாஷிங்டன் சுந்தரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி சரிவிலிருந்து மீண்டுள்ளது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா 474 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய இந்தியா 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 164 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது.
மூன்றாம் நாள் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே ஜடேஜா மற்றும் ரிஷப் பந்த் ஆட்டமிழக்க நிதிஷ்குமார், வாஷிங்டன் சுந்தர் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். வாஷிங்டன் 50 ரன்கள் எடுத்த பெவிலியன் திரும்ப நிதிஷ்குமார் சதம் விளாசினார். மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 9 விக்கெட்டுகளை இழந்து 358 ரன்கள் சேர்த்துள்ளது. நிதிஷ்குமார் 105 ரன்களுடனும் சிராஜ் 2 ரன்களுடனும் களத்தில் இருக்கும் நிலையில் இந்தியா 116 ரன்கள் பின்தங்கி உள்ளது.